ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அவங்களோட மெம்பர் கண்ட்ரிஸ், அதாவது ப்ரெசன்ட்லி 191 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராயிங் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது அவங்களோட மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு சில ரிசர்வ் கரன்சியை வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிசர்வ் கரன்சி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கரன்சி கிடையாது. ஸோ அவங்களோட மெம்பர் கண்ட்ரிஸ் அந்த கரன்சியை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஆன் சம் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரிக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசஸ் வருது. அதாவது ஒரு கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுறாங்க. இம்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃபாரின் கரன்சி தேவைப்படும். அந்த ஃபாரின் கரன்சி அவங்க கிட்ட இல்லைன்னா இந்த எஸ்டிஆரை யூஸ் பண்ணி அவங்களால ஃபாரின் கரன்சியை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸில் அவங்களோட மெம்பர் கண்ட்ரிஸ் வித்ட்ராக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய ரைட்ஸ் தான் எஸ்டிஆர், ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். ஸோ இந்த எஸ்டிஆரை வச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலி யூசபிள் கரன்சிஸ் எந்த ஒரு கரன்சியாக இருந்தாலும் அந்த மெம்பர் கண்ட்ரிஸ்னால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த எஸ்டிஆர் எப்படி அலோகேட் பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரிஸ்க்கும் ஒரு கோட்டா இருக்கும். அதுக்கு பேர் தான் ஐஎம்எஃப் கோட்டா. ஸோ இந்த ஐஎம்எஃப் கோட்டா வந்து ஒரு கண்ட்ரிஸ்க்கும் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த எஸ்டிஆர் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஐஎம்எஃப் கோட்டா வந்து பேஸ்ட் ஆன் அந்த கண்ட்ரியோட கான்ட்ரிபியூஷன், எக்கனாமிக்கும் சரி ஐஎம்எஃப்க்கும் சரி அந்த கண்ட்ரி என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்றத பொறுத்து இந்த ஐஎம்எஃப் கோட்டா கால்குலேட் பண்ணப்படும். ஸோ இந்த கால்குலேஷன் மெத்தடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டட் கோட்டா ஷேரிங் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கால்குலேட்டட் கோட்டா ஷேரிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியோட ஜிடிபி, அந்த கண்ட்ரி வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸில் எவ்வளோ ஓப்பனாக இருக்குது, ஒய்டராக இருக்காங்க, இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் வேரியபிலிட்டி, அதே மாதிரி அந்த கண்ட்ரி வந்து ஃபாரின் கரன்சி ரிசர்வ்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க, அதாவது அந்த கண்ட்ரியோட கரன்சியை தவிர மற்ற ஃபாரின் கரன்சியோட ரிசர்வ்ஸ்லாம் எவ்வளோ வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இது எல்லா பேராமீட்டர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணி அந்த ஈச் கண்ட்ரிஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் சைஸ் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கோர் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, ஒரு 3 கண்ட்ரி வச்சுப்போம், கண்ட்ரி ஏ, கண்ட்ரி பி, கண்ட்ரி சி. ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் சைஸ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஏக்கு 50, கண்ட்ரி பிக்கு 30, கண்ட்ரி சிக்கு 20 அவுட் ஆஃப் 100. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரியே ஷேர். ஸோ கண்ட்ரி ஏ வந்து பார்த்தீங்கன்னா 50%, கண்ட்ரி பி 30%, கண்ட்ரி சி 20%. ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% வந்துடும். ஸோ இங்கே கண்ட்ரி ஏ 50% அப்படின்னா 50 எஸ்டிஆர், இப்படி தான் அலோகேஷன் நடக்கும். கண்ட்ரி பி 30%னா 30 எஸ்டிஆர், கண்ட்ரி சி 20%னா 20 எஸ்டிஆர். ஸோ இப்போ இந்த கண்ட்ரி ஏ 50%, ஸோ 50 எஸ்டிஆர் கொடுத்துட்டோம், 50 எஸ்டிஆர் யூனிட்ஸ் கொடுத்தாச்சு. இந்த 50 எஸ்டிஆர்ஸில் 25% வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலி யூசபிள் கரன்சி. எந்த ஒரு ஃப்ரீலி யூசபிள், எக்ஸாம்பிள் ஜாப்பனீஸ் என்ன இருக்கலாம், யூஎஸ் டாலர்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி எந்த ஒரு கரன்சிலையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். பாக்கி இருக்கக்கூடிய 75% வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் கரன்சியில் தான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஐஎம்எஃப் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸு பேஸ்ட் ஆன் அந்த கால்குலேட்டட் கோட்டா ஷேரிங்லலாம் வந்து மெஷர் ஆகும். ஸோ இதை வந்து ஜிடிபி, இந்த மாதிரி ஃபினான்ஷியல் எபிலிட்டி, அவங்களோட இன்டர்நேஷ்னல் ட்ரேடை வச்சு ஒரு ஸ்கோர் கொடுக்குறாங்க. அந்த ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி அந்த பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி அந்த பர்சன்டேஜ் ஆஃப் எஸ்டிஆர்ஸ் வந்து அப்படியே டேரெக்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ மொத்தம் கொடுக்கக்கூடிய அந்த எஸ்டிஆரில் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்த மாதிரி 50 எஸ்டிஆர் கண்ட்ரி ஏக்கு கொடுக்குறாங்கன்னா அதில் 25% வந்து பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் வேல்யூ ஃப்ரீலி யூசபிள் கரன்சி வேல்யூவில் மெயின்டைன் பண்ணணும். எந்த ஒரு கரன்சியாக கூட இருக்கலாம். பாக்கி இருக்கக்கூடிய 75% அவங்களோட ஓன் கரன்சியில் மெயின்டைன் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா மோர் கான்ட்ரிபியூட். ஸோ யூஎஸ்ஏக்கு வந்து பெரிய கோட்டா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃபோட டோட்டல் கோட்டாவில் 100%ல் 15%க்கு மேலே வந்து யூஎஸ்ஏ கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால யூஎஸ்ஏக்கு தான் இருக்கிறதே ஹையர் கோட்டா. இந்த கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி லிங்க்டு டு ஐஎம்எஃபோட ஓட்டிங் ரைட்ஸ். ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஐஎம்எஃப் வந்து இந்தியாவுக்கு எஸ்டிஆர் ஹோல்டிங் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டிஆர் ஹோல்டிங்கை அப்படியே ஆர்பிஐ கொடுத்துட்றாங்க. ஸோ மொத்த எஸ்டிஆர் ஹோல்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 25% வந்து ஃபாரின் கரன்சிஸாக இருக்கிறதுனால அதை ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸில் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ எஸ்டிஆர் ஹோல்டிங்ஸ்ன்றதும் அந்த ஒரு கண்ட்ரியோட இந்தியாவோட ஒரு ஃபாரெக்ஸ் ரிசர்வோட ஒரு பார்ட்டு தான் எஸ்டிஆர் ஹோல்டிங். ஸோ பிகாஸ் அதில் 25% ஃபாரின் ஃப்ரீலி யூசபிள் கரன்சி, 75% தான் ஓன் கரன்சியில் மெயின்டைன் பண்ணணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிஆரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க ஃபார் சம் அதர் கரன்சிஸ். இந்தியா வந்து யூஎஸ் கரன்சிக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க, ஜப்பான் வந்து இந்தியன் கரன்சிக்காக இந்த மாதிரி வந்து ஃப்ரீலி யூசபிள் கரன்சிஸ்க்கு மட்டுமே இந்த எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும். லிக்விடிட்டிக்காக தேவைப்படும் போது ஃபாரின் கரன்சி ஏதாவது தேவைப்படுதுன்னா அப்போது இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, இப்போ இந்தியாவில் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்குது. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா என்னென்னா
செல் பண்ணுறத விட பர்ச்சேஸ் பண்ணுறது அதிகமாக பண்ணுறோம், இப்படி சொல்லிக்கலாம். நம்ம வந்து யூஎஸ்ஏக்கு செல் பண்ணுறோம், சில விஷயங்கள் செல் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் எக்ஸ்போர்ட். யூஎஸ்ஏட்ட இருந்து சில விஷயங்கள் வாங்குறோம், அதெல்லாம் வந்து இம்போர்ட். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விட இம்போர்ட் பண்ணுறது அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஃபாரின் கரன்சி வர்றதை விட ஃபாரின் கரன்சி வெளியில் போகிறது அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பிஓபி அப்படின்னு சொல்லுவாங்க, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்தியாவுக்கு நிறைய டாலர்ஸ் தேவைப்படுது. ஸோ இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸை யூஸ் பண்ணி யூஎஸ்ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஸ்டிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு டாலர்ஸ் வாங்கிப்பாங்க, பிகாஸ் அது ஃப்ரீலி யூசபிள் கரன்சி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் வந்து இந்தியாவுக்கு லெண்ட் பண்ணல, இந்தியாவுக்கு கடன் கொடுக்கல. அதுக்கு மாறாக யூஎஸ்ஏ கடன் கொடுத்துருக்கு. அவங்களோட எஸ்டிஆரை வந்து இந்தியா வந்து கொடுத்ததுனால யூஎஸ்ஏ தான் கடன் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே யூஎஸ்ஏ எஸ்டிஆர் வந்து பாசிட்டிவ்ல இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி யூஎஸ்ஏட்ட ஒரு 100 எஸ்டிஆர் இருக்குன்னா இந்தியாவோட எஸ்டிஆர் ஒரு 50 எஸ்டிஆர் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் யூஎஸ்ஏக்கு 150 எஸ்டிஆர். ஸோ பாசிட்டிவ்ல தான் இருக்கும். ஆனால் இந்தியாவோட எஸ்டிஆர் வந்து -50 ஆயிரும், ஸோ நெகட்டிவ்ல ஆயிரும். ஸோ எஸ்டிஆர் வந்து பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா, ஒரு கண்ட்ரிக்கு எஸ்டிஆர் பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணணும்னு அர்த்தம். பிகாஸ் அது கடன் கொடுத்துருக்கு, கடன் கொடுத்ததுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ எஸ்டிஆர் மைனஸ்ல இருந்துச்சுன்னா அது வந்து இன்ட்ரெஸ்ட் கட்ட போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்தியாவுக்கு வந்து இப்போ 50 எஸ்டிஆர் கொடுத்துட்டாங்கன்றனா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கட்ட போகுதுன்னு அர்த்தம், இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம அந்த எஸ்டிஆரோட ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கலாம் எப்படி கிரியேட் ஆச்சுன்னு. ஸோ 1969 1970ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி விட்டு கண்ட்ரி ட்ரேடுக்கு வந்து கோல்டு அண்ட் டாலர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 1969க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிஆர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் 1969 1970க்கு அப்புறம் தான் எஸ்டிஆர்ன்ற ஒரு கான்செப்ட் வந்தது. இந்த எஸ்டிஆரோட வேல்யூவை வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் யூஎஸ்டியை வச்சு தான் டிசைட் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 0.666 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு, இதுதான் 1 எஸ்டிஆர் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. ஸோ 1 எஸ்டிஆர் தான் 1 யூஎஸ்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல கரன்சிகள் சேர்ந்து ஒரு பேஸ்கெட் கிரியேட் பண்ணி அந்த பேஸ்கெட்டோட வேல்யூ என்ன அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆரோட வேல்யூ இங்கே டிசைட் ஆகுது. எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, ஒரு 5 கரன்சி இப்போதைக்கு எஸ்டிஆரோட பேஸ்கெட்டில் இருக்குது. யூஎஸ்டி, யூரோ, சைனீஸோட ரென்மின்பி அதாவது யுவான்னு சொல்லுவாங்க, ஜாப்பனீஸோட என், பிரிட்டிஷ் பவுண்டு. ஸோ இந்த 5 கரன்சி சேர்ந்து ஒரு பக்கெட்டாக கிரியேட் பண்ணி அந்த பக்கெட்டோட வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டிஆரோட வேல்யூ அப்படின்றத மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கெட்டில் இந்த பர்டிகுலர் 5 கரன்சிஸ் எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு கரன்சிக்கு ஒரு வெயிட்டேஜ். யூஎஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா 43.38% இருக்கும் பக்கெட் வந்து 100% அப்படின்னா யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 43.38 ஹையஸ்ட் இருக்கிறதுலே நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி. யூரோ வந்து பார்த்தீங்கன்னா 29.31%. சைனீஸ் யுவான் வந்து பார்த்தீங்கன்னா 12.28%. ஜாப்பனீஸ் என்ன 7.58, பிரிட்டிஷ் பவுண்ட் வந்து 7.44%. இந்த பர்டிகுலர் வெயிட்டேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட் ஃபுல்லாக கரன்சிஸ் மெயின்டைன் ஆகும். இந்த வெயிட்டேஜை வச்சு இந்த பக்கெட் கிரியேட் பண்ணி இந்த பக்கெட்டோட வேல்யூ, இந்த பேஸ்கெட்டோட வேல்யூ வச்சு தான் 1 எஸ்டிஆர் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஸோ யூஎஸ்டி வந்து இங்கே அதிகமான பர்சன்டேஜில் இருக்குது. யூஎஸ்டி எப்பெல்லாம் அப்ரிஷியேட் ஆகுதோ ஒரு எஸ்டிஆரோட வேல்யூவும் வந்து அப்ரிஷியேட் ஆகும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய வேர்ல்டு வைடு இப்போ இருக்கக்கூடிய மேக்ஸிமம் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லா ட்ரேடுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டியில் தான் நடந்துகிட்டு இருக்கு.